வணக்கம். இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 10 and 11 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு பார்க்கலாம். பேராகிராஃப் 10 and 11 அதனுடைய சுருக்கத்தை சற்று மீண்டும் நினைவு கூறலாம். நம்முடைய உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை எவ்வாறு தோன்றியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உலக வாழ்க்கை என்னுடைய தோற்றம், அதற்கான காரணம் என்னவென்றால், இந்த சட உலகில் இந்த இறை அம்சங்கள், இறை விதிகள், 4 இறை விதிகள், 4 டிவைன் பிரின்சிபிள்ஸ், அதனுடைய இரக்கம்தான், சட உலகில் அதனுடைய இரக்கம்தான் நம்முடைய வாழ்விற்கு காரணம். இந்த 4 இறை விதிகள் என்னவென்றால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சச்சித் ஆனந்தம், சூப்பர் மைண்ட், இந்த 4-fold டிவைன் ஆர்டர், 4-fold டிவைன் பிரின்சிபிள்ஸ் சொல்லலாம். இதுதான் சுப்பீரியர் பிரின்சிபிள்ஸ். மேல இருக்கக்கூடிய அந்த ஹெமிஸ்பியர்ல பார்த்தோம். அதுல மேல இருக்கக்கூடிய சச்சித் ஆனந்தம், சூப்பர் மைண்ட், இதுதான் சுப்பீரியர் பிரின்சிபிள்ஸ். இது என்ன செய்கின்றது? கீழ் உள்ள அந்த மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர் என்கின்ற அந்த கீழ் உள்ள அமைப்புக்குள் இரக்கம் கொள்வதனால் நம்மளுடைய சட உலகம் தோன்றுகின்றது. இதுதான் அதனுடைய பின்னணி. இதில் இரக்கம் கொள்வதை பார்க்கின்றோம். இந்த டிவைன் பிரின்சிபிள்ஸ் இரக்கம் கொள்கின்றது, டிசன்ட். இரக்கம் கொள்வதில் பார்க்கணும்னா அதனுடைய ஆதி நிலை எப்படி இருக்கு? சச்சிதானந்தம். ஆதி நிலை எல்லாமே பூரணமாக சச்சிதானந்தமாக இருக்கின்றது. சச்சிதானந்தம் மெல்ல 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 இரக்கம் கொள்ளும் பொழுது அந்த இரக்கம் என்கின்ற அந்த இயக்கம் எதில் இறுதியாக முடிவடைகின்றது என்றால், முற்றிலும் உணர்வற்ற நிலை, இன்கான்சியன்ஸ் என்கின்ற நிலையில் அது முடிவடைகின்றது. ஆனால் அந்த இரக்கம் கொண்டுள்ள அந்த சச்சிதானந்தம் அங்கே இருப்பதில்லை. இந்த இன்கான்சியன்ஸ், உணர்வற்ற நிலை என்கின்ற நிலையிலேயே தங்கி விடுவதில்லை. மெல்ல மெல்ல திரும்பி மேலே உயருகின்றது, எழுகின்றது. அதுதான் இவல்யூஷன். முதல்ல ஏற்பட்டது இன்வல்யூஷன், பின்பு ஏற்படுவது இவல்யூஷன். கிராஜுவலா அந்த இவல்யூஷன் நடைபெறுகின்றது. இந்த இவல்யூஷன்ல என்ன நடைபெறுகின்றது? முதலில் சடப்பொருள் வருகின்றது, மேட்டர், மெட்டீரியல் யூனிவர்ஸ் வருது. அதுல லைஃப் வருது இல்லையா? அதுக்கப்புறம் லைஃப் ஃபார்ம்ஸ் எல்லாம் வருது. லைஃப் ஃபார்ம்ஸ்ல லோவர் லைஃப் ஃபார்ம்ஸ், தாவர இனங்கள், இன்செக்ட்ஸ், ஊர்வன, பரப்பன, அப்புறம் லார்ஜர் அனிமல்ஸ், அப்புறம் மனிதன் தோன்றுகின்றான். மனிதன் தோன்றவுடன் என்ன நடைபெறுகின்றது? அவனுள் மனம் என்கின்ற ஒரு விதி செயல்பட ஆரம்பிக்கின்றது. ஒரு பிரின்சிபிள் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது எங்க மனிதன் கிட்ட தான் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஒரு சிந்திக்கும் மனிதன் உருவெடுக்கின்றான். ஆனால் மனம் என்கின்ற நிலையிலேயே நின்று விடுவதில்லை. எப்படி சடப்பொருள், வாழ்வு, மனம் அப்படிங்கிறது அதிலே நின்று விடுவதில்லை. மனதினுடைய இயக்கம் எப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்லைக்குட்பட்டு இருக்கின்றது. ஆனால் மனம் அதனுடைய எல்லைகளை எல்லாம் கடந்து முற்றிலும் தன்னுடைய தான் சார்ந்திருக்கும் அமைப்பில் முழு ஆளுமையை பெறுவதற்காக என்ன நடைபெறுகின்றது என்றால், அதிலிருந்து அதிமனம் என்கின்ற ஒரு அமைப்பு வெளிப்படுகின்றது. அதுதான் சூப்பர் மைண்ட் ஆர் ட்ரூத் கான்சியஸ்னஸ்.
அதன் மூலமாக மனதினுடைய சக்திகள் இயக்கங்கள்லாம் வந்து எல்லைக்குட்பட்ட நிலையில் இருப்பதற்கு பதிலாக எல்லை கடந்த நிலையில் அந்த அதிமானச சக்தியினுடைய செயல்பாடாக காணப்படுகின்றன. அதுதான் அடுத்த 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 படி பரிணாமத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். அதனால என்ன அறிந்து கொள்கின்றோம், எதனால வந்து அதிமானசம் வருகின்றது, சூப்பர் மைண்ட் வருது அப்படின்னா, எது வந்து இன்கான்சியன்ஸ்ல உள்ளே இருக்கின்றதோ அதுதான் மெல்ல 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 வெளிப்பட்டு இறுதியில் அதிமானமாக வெளிப்பட போகின்றது. அது கட்டாயம் வெளிப்பட்டுதான் ஆக வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதிமானத்தினுடைய விசேஷமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய மனதை எடுத்துக்கொண்டால் நம்ம எல்லோருமே வந்து பூரண ஞானம் உடையவர்களா அப்படின்னா கிடையாது. நம்ம எல்லாருமே கற்று அறிந்து கொள்கின்றோம். எல்லாமே நாலேஜ் வந்து நமக்கு இயற்கையாகவே இருப்பது இல்லை இல்லையா? நான் அதை தேடி 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 நான் அறிவை பெற்றுக்கொள்கின்றோம். அது முழுமையாக இருப்பதில்லை. இந்த அறிவு என்பது நமக்கு சுயமாக இருப்பதில்லை. ஆனால் இந்த சூப்பர் மைண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, அது இந்த பரம்பொருளினுடைய அந்த சுயமான அறிவை அது கொண்டிருக்கின்றது. இட் மேனிஃபெஸ்ட்ஸ் ஸ்பிரிட்ஸ் செல்ஃப் நாலேஜ் அண்ட் ஹோல் நாலேஜ் அப்படிங்கிறார். செல்ஃப் நாலேஜ்னா எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அது வெளியில போய் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நாலேஜ் பை ஐடென்டிட்டி, அது எல்லாமே எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அதுலேருந்து தான் அதுவும் மற்றதெல்லாம் வேற எதுவுமே சிம்பிள். நமக்குள்ள இருக்கிற விஷயம் நமக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அதே போலதான் சூப்பர் மைண்ட்ல எல்லாமே அடங்கிறதுனால அதுக்கு வெளியில எதுவுமே கிடையாது. ஸோ அதனாலதான் அதுக்கு செல்ஃப் நாலேஜ் இருக்கு. அந்த நாலேஜ் எப்படி இருக்கு? முழுமையா இருக்கு, ஹோல் நாலேஜா இருக்கு. மென்டல் நாலேஜ் போல பார்ஷியல் நாலேஜா இல்லை. அதுதான் சூப்பர் மைண்டினுடைய விசேஷமான அம்சம். சூப்பர் மைண்ட் வெளிப்படுறதுனால என்ன நடைபெறும் அப்படின்னா, இந்த புவியில அந்த சச்சிதானந்தம் வெளிப்படும். சச்சிதானந்தம் வந்து மறைந்துள்ள நிலையில் இருக்கின்றது. இங்க மைண்ட் லைஃப் அண்ட் மேட்டர் தான் இங்க செயல்படுகின்றது. பூரண அந்த சூப்பர் மைண்ட் வந்த பிறகு என்ன நடைபெறும்? சச்சிதானந்தம் முழுவதுமாக இங்க வெளிப்பட்டு செயல்படும். இதுதான் பரிணாமத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். என்ன சொல்றார்? பரிணாமத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சச்சிதானந்தம் வந்து இங்க வெளிப்பட்டு செயல்பட வேண்டும். அதுதான் தவிர்க்க முடியாத ஒரு நோக்கமாக, பரிணாமத்தினுடைய நோக்கமாக இங்கு காணப்படுகின்றது அப்படிங்கிறார். பரிணாமத்தினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் இந்த நோக்கம்தான் தீர்மானிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பரிணாமம் ஏதோ குருட்டுத்தனமா நடைபெறுவதில்லை, மெக்கானிக்கலா அது வந்து நடைபெறுவது இல்லை. இந்த நோக்கம் வந்து பின்னணியில் இருந்து கொண்டு பரிணாமத்தை இயக்குகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? இந்த கீழ் உள்ள அமைப்பு மைண்ட் லைஃப் அண்ட் மேட்டர் தான் நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதனுடைய பவர்ஸ் வந்து சக்திகளை வந்து நம்மளுக்கு வந்து நன்றாக உணர முடிகின்றது. அதே சமயம் மேலுள்ள அந்த இறை அம்சங்கள் இருக்குல்ல, சூப்பர் மைண்ட், சச்சிதானந்தம், அதெல்லாம் வந்து மறைவாக இருக்கின்றன. இன்னும் நாம் முன்னிலையில் வந்து செயல்படுவதை ஆரம்பிக்கவில்லை. அதனாலதான் அது குறித்த அறிவு வந்து நமக்கு வந்து எப்பயாவது அவ்வப்பொழுது துளி துளியாகத்தான் கிட்டுகின்றது ஒழிய முழுமையாக நமக்கு கிடைப்பதில்லை. அவ்வப்பொழுது நமக்கு சில ஹிண்ட்ஸ் வருது, துளி துளியாக, பகுதி பகுதியாக, பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல அதிலிருந்து நமக்கு அவ்வப்பொழுது அந்த ஒளிக்கீற்று நமக்கு வருகின்றதை ஒழிய நமக்கு வந்து ஒரு கிளிம்ஸ் தான் கிடைக்கிறதை ஒழிய ஃபுல் நாலேஜ் வந்து வர்றதில்லை. ஏன்னா எல்லாம் பின்னணியில் இருந்து செயல்படுகின்றன. மேலும் நம்முடைய இந்த லோவர் மூமெண்ட் இருக்கு இல்லையா, மைண்ட் லைஃப் அண்ட் பாடி, அதனால் அதனுடைய அதிலிருந்து முழுவதுமாக இந்த இந்த 4 இறை அம்சங்கள் வந்து வெளிப்பட்டு செயல்பட ஆரம்பிக்கவில்லை. ஆனால் இந்த இறை அம்சங்கள் நன்றாக வெளிப்பட்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் பரிணாமத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த
மனிதனுடைய ஆண்மனினுடைய விதியாக இருக்கின்றது. மனிதனுடைய ஆண்மன் பரிணாமத்தில் ஈடுபட்டு இருக்கின்றது. நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது அதனுடைய விதி, அதனுடைய டெஸ்டினி ஆஃப் த சோல் எதுவா இருக்கின்றது என்றால், இந்த மறைந்துள்ள இந்த இறை அம்சங்கள் வெளிப்பட வேண்டும். அது வெளிப்படுவது மாத்திரம் அல்ல, அது நம்முடைய சட உலகை சார்ந்த வாழ்வை அது பூரணமாக அது தன் வசம் கொண்டு இயக்க வேண்டும். இப்பொழுது அறியாமையில் நடைபெறும் அனைத்து விஷயங்களும் அப்ப ஃபுல் நாலேஜ்ல நடக்கும். இதுல நம்ம சச்சித் ஆனந்தம் பார்த்தோம், சூப்பர் மைண்ட் பார்த்தோம். அடுத்தது கீழே எல்லாம் கீழ் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த மேட்டர், லைஃப் அண்ட் மைண்ட் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது, மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த சாப்டர்னுடைய தலைப்பு இன்டெகிரல் நாலேஜ், பூரண ஞானம். பூரண ஞானத்துல நம்ம எதையும் விளக்க முடியாது. எதுக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்க முடியாது. எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். சச்சிதானந்தம் எப்படி இம்பார்ட்டன்டோ அதே போல கீழ் உள்ள அந்த 3 பிரின்சிபிள்ஸும் தே ஆர் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பூரண ஞானத்துல அந்த பிரின்சிபிள் ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ்ல எதுக்கு எது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்றால், மனம் என்பது ஒரு உருவாக்கும் சக்தி என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதுவும் நம்ம ஜீவனினுடைய ஒரு சக்தி தான், அங்கம்தான் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது மறுக்கப்படுவது இல்லை. அதற்குரிய இடம் இங்கு வழங்கப்படுகின்றது, பூரண ஞானத்தில் வழங்கப்படுகின்றது. அதே போல நம்முடைய வாழ்வு, சடப்பொருள், இவைகள் அனைத்துமே அந்த மெய்ப்பொருளினுடைய சக்தியாக இருப்பதனால் அவைகளுக்கும் உரிய இடம் வழங்கப்படுகின்றது. இந்த 3 விஷயங்களுக்கு பின்னாடி எது இருக்கு அப்படின்னா, ஒரு உருவாக்கும் சக்தி, ஒரு ஆக்க சக்தி இருக்கின்றது, கிரியேட்டிவ் எனர்ஜி. அதுதான் உண்மை. இதுல அதனால நம்ம எதுவுமே பிரத்யேகமாக இதுதான் உண்மை அப்படி என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுக்க முடியாது. மனம்தான் ஒரு ஏகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சோல். அதுதான் ஒரு சோல் பிரின்சிபிள் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல லைஃப் அது ஒன்றுதான், அதாவது நேச்சர், பிரகிருதி, அது ஒன்றுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சோல் பிரின்சிபிள், ஏகமாக இருக்கக்கூடிய ஒரு செயல்படும் விதி என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல பொருள் முதல்வாதிகள், மெட்டீரியலிஸ்ட், லோகாயுதவாதிகள், அவங்க சொல்றது மாதிரி மேட்டர் ஒன்றுதான் இங்க முடிவும், இறுதி, ஆரம்பமும் முடிவும், அதை தவிர வேறு எதுவும் இல்லை என்கின்ற கருத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இங்க எல்லாத்துக்கும் அதற்கு பின்னால் உள்ள அந்த இறை சக்தியை கவனத்தில் கொண்டு அனைத்திற்குமே இடம் வழங்கப்படுகின்றது. ஆனால் எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்திற்கும் அதுதான் ஏகமாக செயல்படக்கூடிய அமைப்பு என்கின்ற கருத்து இங்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எல்லாமே அந்த ஒரே சக்தியினுடைய வெளிப்பாடாகத்தான் கருதப்படுகின்றன. இப்ப சடப்பொருள் வெளியில வரும்பொழுது, வெளிப்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அது ஒரு டாமினன்ட் பிரின்சிபலா செயல்படுது. இப்போ உலகத்துல ஆரம்ப கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா எது மேலோங்கி செயல்படுகின்றது என்றால் இந்த சட ரீதியான அம்சங்கள், மேட்டர், அதுதான் டாமினன்ட் பிரின்சிபலா செயல்படுது. அனைத்திற்கும் அதுதான் அடிப்படையாக கருதப்படுகின்றது. அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அதுதான் அனைத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அதுதான் காணப்படுகின்றது. மேட்டர் தான் காணப்படுகின்றது. அது மனிதனாக இருந்தாலும் சரி, தாவர இனங்கள், சடப்பொருள், எல்லாத்துக்கும் எது அதுக்குள்ள இருக்கக்கூடிய மூலப்பொருளாக கருதப்படுகின்றது என்றால் அதுதான் மேட்டர் தான்.
அதே போல இறுதியான பொருளாகவும் மேட்டர் தான் காணப்படுகின்றது இல்லையா? இது வந்து பிராக்டிக்கலா அப்படித்தானே காணப்படுகின்றது. மனிதனை எடுத்துக்கொண்டாலும் கூட உடல் என்று சொல்கின்றோம். அந்த உடல் வந்து மேட்டர் தான். எல்லாமே வந்து மெட்டீரியல் பிரின்சிபிள்ஸ் தான் நம்ம சயின்டிஃபிக்காக சொல்கிறோம். டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு கால்சியம் கம்மிங்கிறாரு, விட்டமின் அப்படிங்கிறாரு, இந்த மினரல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ எல்லாம் அல்டிமேட்லி மேட்டர் தான் உடம்புல. இத்தகைய கருத்து நமக்கு ஒரு மேலோங்கி காணப்படுகின்றது. ஏன்னா அது டாமினன்ட் பிரின்சிபிளா இருக்கிறதுனால நமக்கு அவ்வாறு தோற்றம் அளிக்கின்றது. உண்மையிலே மேட்டர் சடப்பொருள் தான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படையா என்றால் இல்லை. சடப்பொருளும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு சக்தியினுடைய விளைவு தான். இட் இஸ் a ரிசல்ட் ஆஃப் எனர்ஜி. இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. M is equal E is equal to MC ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லாமே எனர்ஜி தான். எனர்ஜி தான் மெட்டீரியல் ஃபார்ம்ல தோற்றம் அளிக்கின்றது அப்படிங்கிறது தெரியும். ஸோ மேட்டருக்கு உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா தோண்டி பார்த்தோம் அப்படின்னா அது சக்தியினுடைய இயக்கமாகத்தான் பார்க்கின்றோம். சக்தியினுடைய இயக்கம் அப்படின்னா அந்த சக்தி மாத்திரம் தனியே இருக்க முடியாது இல்லையா? வெறும் சக்தி மாத்திரம் ஒரு வெற்றிடத்தில் சக்தி மாத்திரம் வேலை செய்ய முடியாது. மேட்டர் அப்படிங்கிறது கிடையாது, அதுக்குள்ள சக்தி இருக்குன்னு பார்க்குறோம். சரி, சக்தி எங்கிருந்து வந்தது அப்படின்னா அதுவும் வெற்றிடத்தில் வந்திருக்க முடியாது. அந்த சக்திக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் அந்த சக்தியையும் உருவாக்குகின்றது, அதுதான் மேட்டரா இருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிகின்றோம். அந்த சக்தி உண்மையில என்ன அப்படின்னா அதுதான் வந்து ஒவ்வொரு அமைப்பினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் கான்சியஸ்னஸ் அண்ட் பீயிங் அப்படிங்கிறார். சச்சிதானந்தத்தினுடைய அந்த சிட் சக்தி, அந்த சத் ஆஸ்பெக்டும் சரி, சித் ஆஸ்பெக்டும் சரி, பரம்பொருளினுடைய அந்த கான்சியஸ்னஸ் அண்ட் பீயிங் தான் அனைத்தினுள்ளும் இருக்கின்ற, அதுதான் சக்தியாக வெளிப்படுகின்றது. அது மேட்டரா இருக்கு, அப்புறம் லைஃபா இருக்கு, அப்படி மாறிக்கொண்டே வருகின்றது. இது நமக்கு தெரியுதா அப்படின்னா நமக்கு தெரியாது. மைண்ட்ல இருந்து பார்க்கும் பொழுது நம்மளால இந்த உண்மையை அறிந்து கொள்ள முடிவதில்லை. எல்லாமே வந்து அந்த இறை சக்தியினுடைய வெளிப்பாடுகள் தான் அப்படிங்கிறது நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை மனதினால் பார்க்கும் பொழுது. மென்டல் நாலேஜில் இதை அறிந்து கொள்ள முடியல. ஆனால் எவ்வாறு இதை அறிந்து கொள்வது? ஆன்மீக ஞானம் அனுபவம் ஒருவருக்கு ஏற்படும் பொழுது இந்த உண்மை வந்து உறுதி செய்யப்படுகின்றது. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது நம்முள் தோன்றும் பொழுது இந்த உண்மை உறுதி செய்யப்படுகின்றது. அப்ப என்ன அறிந்து கொள்கின்றோம் என்றால், எந்த சடப்பொருளில் ஒரு ஆக்கசக்தி செயல்படுகின்றதோ அது உண்மையிலேயே அது வந்து மெய்ப்பொருளினுடைய ஒரு சக்தியினுடைய இயக்கம் என்பதை நாம் அறிகின்றோம். இட் இஸ் சீன் தட் த கிரியேட்டிவ் எனர்ஜி இன் மேட்டர் இஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் த பவர் ஆஃப் த ஸ்பிரிட். இதுதான் அல்டிமேட்டா நம்ம உணர்கின்றோம். இது எப்ப நம்மளுக்கு இந்த புரிதல் வரும் அப்படின்னா, எப்ப நமக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது வருகின்றதோ அப்பொழுதுதான் இந்த உண்மை நமக்கு வந்து உறுதியாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதனால என்ன அறிந்து கொள்கின்றோம்? சடப்பொருள் வந்து ஒரு ஆரம்பமானதாகவும் முடிவானதாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க முடியாது என்பதை அறிந்து கொள்கின்றோம். மேட்டர் இட் செல்ஃப் cannot be the original and ultimate reality. இருக்க முடியாது. லோகாயுதவாதிகள் அல்லது பொருள் முதல்வாதிகள், சயின்டிஸ்ட் அப்படிதான் சொல்றாங்க. பட் ட்ரூத் அது கிடையாது. இந்த சடப்பொருளுக்கும் மெய்ப்பொருளுக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் நம்மால கூற முடியாது. சடப்பொருள் வேறு, மெய்ப்பொருள் வேறு. மேட்டர் அண்ட் ஸ்பிரிட், மேட்டர் இஸ் டிவோர்ஸ்ட் ஃப்ரம் ஸ்பிரிட் என்கின்ற கருத்தையும் நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றை ஒன்று எதிர்க்கும் விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் ஏற்படுத்தும். இப்ப இந்த ரெஃப்யூசல் ஆஃப் த அசெப்டிக்ல என்ன பார்க்குறோம்? அவங்க வந்து இந்த உலகத்தை நிராகரிக்கின்றார்கள். உலகத்தில் வந்து உலகத்திற்கும் மெய்ப்பொருளுக்கும் ஸ்பிரிட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. மெய்ப்பொருள் என்பது எங்கோ இருக்கின்றது, அதை நாம் உலகத்தில் இருந்து விடுபட்டு தான் நாம் அதை அடைய முடியும் என்று கோருகின்றார்கள். ஸோ அவங்க எப்படி பார்க்குறாங்க? மேட்டரையும் ஸ்பிரிட்டையும் எதிரெதிரான ஒரு செயல்படும் அமைப்புகளாக பார்க்கின்றார்கள். ஸோ அதுவும் உண்மை கிடையாது.
எது உண்மை என்றால் இந்த சடப்பொருள் என்பது மெய்ப்பொருளினுடைய ஒரு வடிவம். மேட்டர் இஸ் a form of spirit. அது மாத்திரமல்ல, இட் இஸ் a habitation of spirit. இந்த ஈஷா உபநிஷத்துல வர மாதிரி ஈஷாவாஸ்யமாக நம்ம பார்க்கிறோம். அது அதாவது எது இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னா அந்த மெய்ப்பொருள் தான் இருக்கின்றது. ஹேபிடேஷன் ஆஃப் ஸ்பிரிட், அதுதான் உண்மை. மேட்டர் இஸ் a ஃபார்ம் ஆஃப் ஸ்பிரிட், a habitation ஆஃப் ஸ்பிரிட். இப்ப இந்த உண்மை இதுதான் பேஸ் ட்ரூத். என்ன ட்ரூத்? மேட்டர் இஸ் a ஃபார்ம் ஆஃப் ஸ்பிரிட், a habitation ஆஃப் ஸ்பிரிட். ஸோ இந்த உலகம் என்ன அப்படின்னா உலகம் மெய்ப்பொருளை தாங்கி இருக்கும் ஒரு வடிவம். மெய்ப்பொருள் அந்த இறைவன் வசிக்கும் ஒரு இடம். இது உறுதியாகின்றது, இந்த உண்மையை உறுதியாகின்றது. இந்த உண்மை உறுதியானோன்னா அடுத்த லாஜிக்கல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதன் விளைவாக ஏற்படும் லாஜிக்கல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நம்மால அந்த இறைவனை இந்த சட உலகிலேயே நம்மால அடைய முடியும் என்பதுதான் லாஜிக்கல் கன்க்ளூஷன். அதன் மூலமாக இங்கு லைஃப் டிவைன் என்பது சாத்தியமாகின்றது. There can be a realization of spirit here in matter itself. இதுதான் பகவான் இங்க கூறுகின்றார்.